ஐயரே சார், கோயில் தேர் பின்னாடி போற மாதிரி இவ பின்னாடி போற நிலைமைக்கு வந்துட்டோமே. மீ டு சேம் ஃபீலிங் சார். சார் சார் பிடியாது போயிட போகுது. என்னையா சொல்லிட்டே இருக்கு. அன்னைக்கு நான், நேத்து இவ, இப்ப இவ. இதுக்கு என்ன சொல்ல போற? ஏதாவது சொல்லுங்க சார். ஏதாவது எதுக்குங்க, உண்மையா சொல்லுவோம். ஆக்சுவலா நீ வேற, இவ வேற, அவ வேற. பிரச்சனை வேற, பர்பஸ் வேற, சிச்சுவேஷன் வேற. பர்பஸ் எல்லாம் எனக்கு வேணாம். உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஏய் வா. இடியாப்பத்துல சிக்கல் விழுந்த மாதிரி அடிச்சாயிரு. நம்ம வேலையை பாக்குறது கூட தப்பா? பொண்ணு பக்கத்துல வந்தோன்னு ஏன் சார் பக்கமா பேசுறீங்க? பேசாம உண்மையை சொல்லி தொலைச்சிருங்க. கரெக்டா இரு. நம்ம சைட நம்ம கிளாரிஃபை பண்ணிடணும். அப்படி பண்ணலன்னா நம்ம வீக் ஆயிடுவோம். இதோ பாரு பிரசாந்த். ஹே, எதுக்கு இங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வர? எக்ஸ்கியூஸ் மீ. தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. நான் சொல்ல வந்தது மறந்துடும். முதல்ல நான் சொல்றத பொறுமையா கேளு. ஆக்சுவலி ஐம் காப். ஒரு கிரிமினல் பிடிக்கலாம் நீங்க வந்தேன். இன்னைக்கு நீ பார்த்தது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவளை ஃபாலோ பண்ண அவன் மாட்டுவான்னு பார்த்தா நான் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்பவே மனசு இழந்துட்டேன். நீ அவன் நினைச்சிட்டு கொஞ்சம் உளறிட்டேன். இல்லன்னு தெரிஞ்சோடனே ஹாப்பி ஆயிட்டேன். கிளாரிஃபை பண்ணலாம்னா மோசமாயிடுச்சு. கட்டினா உன்னதான் கட்டுறதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கு தான் இந்த ஸ்டெப் எடுத்தேன். இது உனக்கு புரிஞ்சிருக்கும்ன்ற நம்பிக்கையில கையெடுக்கிறேன். எதுக்கு டென்ஷனா இருக்க? இன்னைக்கு டிசைன் பிரசன்டேஷன் ஃபைனல்ஸ் இல்ல, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இது வரைக்கும் நடந்த எல்லா ரவுண்ட்லயும் நம்ம ஜெயிச்சிருக்கோம்ல, டோன்ட் வரி. ஏய் பேக் எங்க? ஓ ஷிட், அங்கே விட்டுட்டோம். சீக்கிரம் போ. ஸ்டாப் ப்ளீஸ். இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்டா போச்சு. பிரசாந்தி, ஃபீல் பண்ணாத. எப்படி ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? எங்க அப்பாவை ஏமாத்திட்டு வந்ததுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை. பொண்ணுங்களை பசங்க ஃபாலோ பண்ணா இரிட்டேட் ஆகுறீங்க. ஆனா அதுலயும் ஒரு நல்லது இருக்கு. டிபார்ட்மெண்ட்ல என் கை ராசின்பாங்க. என் கையால கொடுக்குறேன், நீ தான் செலக்ட் ஆவ. ஹலோ அக்கா, உமைத் கான் மாதிரி சுத்தினா பத்தாது. தெரியாத ஊருக்கு வந்திருக்கோம், கேர்ஃபுல்லா இருங்க. டைம் ஆச்சு, கிளம்புங்க. தேங்க்ஸ். அஜய் சார், இந்த பண்டி வருவானா மாட்டானா? வருவாயரே. போலீஸ்க்கு ஃபோக்கஸோட பொறுமையும் இருக்கணும். என்ன பாருங்க, பிரசாந்தி மேல பொறுமையா ஃபோக்கஸ் வச்சேன். வேலை ஆச்சா இல்லையா? சிக்கிடுச்சா சார்? டவுட்டா? இந்த மாதிரி பொண்ணுங்களை மடக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி ஆயிரு. சப்ப மேட்ரு. சேம் கலர் ட்ரெஸ் போட்டா சேம் பெஞ்சின் லீப்பாளுங்க. கட் பண்ணி பாட்டு பாடினா ஹச் டாக். அனாவசியமா வார்த்தை விடாதீங்க சார். யூ போத் ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். யோ ஐயரே, நமக்குள்ள ஃப்ராங்கா பேசிப்போம். அவளோட ஃபேஷன் டிசைனிங்கும் நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு எப்படியா செட் ஆகும்? ஏதோ ஸ்டார்டிங்ல என்கரேஜ் பண்ணிட்டு அப்புறம் மூட்டை கட்ட வேண்டியதுதான். இப்ப சொல்லுவீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து மாடலிங் போவீங்க. யாரு? நானு காலை உடைச்சு வீட்டுல உட்கார வைப்பேன். இவளை இப்படி வளர்த்ததுக்கு இவங்க அப்பா அம்மாவை சொல்லணும். அவங்க அம்மானோட ஞாபகம் வருது ஐயரே. தாங்க முடியல அவங்க இங்கிலீஷ். மாடல்ஸ்க்கு எதுக்கு நீங்களே ட்ரெஸ் போடலான்னதும் நமக்கு எதுக்கு தம்பின்னு வெக்கப்படுது. அப்போ உள்ளார ஆசை இருக்கு பீப்பாக்கு. இப்ப எதுக்குங்க அதெல்லாம் கேட்டு ஃபீல் பண்ண போறாங்க? கேட்டா தானே ஐயரே ஃபீல் பண்றதுக்கு. எல்லாம் கேட்டாங்க. எங்க? அங்க. நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன்னு உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பட் யூ டோன்ட் டிசர்வ் இட். நீ யாரு, எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. லிசன், கேர்ள்ஸ்ல 2 டைப் இருக்காங்க. டைப் 1, இந்த மாதிரி சீப் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்பி உன் பின்னாடியே நாய் மாதிரி வாலாடிக்கிட்டு வருவாங்க. டைப் 2, இந்த கேர்ள்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்களுக்காக தியாகம் பண்ணணும், லைஃப்ல ரிஸ்க் எடுக்கணும், யுத்தம் செய்யணும். ஆனாலும் அவங்க கிடைப்பாங்கன்னு கேரண்டி இல்ல. நான் டைப் 2. குட் பை. இது எப்போ வந்ததுங்க? பொண்ணுங்களை மடக்கிறது ஈஸின்னு சொல்றப்பவே என்ட்ரி ஆயிட்டாங்க. சொல்லலாம்ல. அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது எப்படிங்க சொல்றது? கை சொல்லிருக்கலாம்ல. ஆஹா, சூப்பர் ஐடியாங்க. காலையில இந்த கேடு கட்ட டிஸ்கஷன் எதுக்கு? பூனை மாதிரி வந்து எதுக்கு கேட்கணும்? என் முட்டி ஹைட் இல்ல, யுத்தம் செய்யணுமாமே. இவ பெரிய அருந்ததி அனுஷ்கா. என் லெவல்ல இருந்து நான் எவ்வளவு இறங்கி வந்தேன் ஐயரே. 10வது டைப் 2 கடைசியில பாரு ஒரு லவ் பண்ண போறா. நானியா சார்? சுரண்ட வேண்டிய நேரத்துல சுரண்டாம இப்ப எதுக்கு ஐயரே சுரண்ட? சிக்னல் கொடுத்த சார். அது எப்படி சார் அவங்க வரும்போதா பார்த்து பேசுறீங்க? டோட்டலா கட்டு இல்ல. வீட்டையே கொளுத்திட்டு உட்காரத்துக்கு சேர் கேட்டா எப்படி கிடைக்கும்? என் நேரம். அஜய், அந்த பண்டி வந்துட்டா. Hey, my darling baby, 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 my baby. என்னடா பண்டி செல்லம் இவ்வளவு லேட்டு? யாரா நீ? அவே சாலா, உனக்காக இங்க ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுவாங்களாப்பா? போலீஸ். Get it!
போன் எடு. பண்டி செல்லம். டேய் டுபாக்கூர். யாரா நீ? போலீஸ். எங்க கஸ்டடியில இருந்த எவிடன்ஸ் அடிச்சிட்டு தேவையில்லாம எங்களை சீண்டுன. அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு காட்டலான்னு வந்தேன். என்டையர் டிபார்ட்மெண்ட் என்ன புடுங்க முடியல. நீ என்னடா பண்ணுவ? அவையோ கிரிமினல். லைஃப்ல எவன் கிட்ட வேணா உரசலாம், தப்பு இல்ல. ஆனா ஒருத்தன் இருப்பான், அவன் கிட்ட உரசுன உங்க அம்மா வயிற்றுல இருந்து எதுக்கடா வெளியில வந்தேன்னு ஃபீல் பண்ணுவ. அந்த ஒருத்தன் தான்டா நான். ஓகே, பண்டி செல் உன் கைக்கு எப்படி வந்தது? அவன் எங்க? செல்லம் என் கண்ணுக்கு 10 சென்டிமீட்டர் தூரத்துல இருக்குது. தும் பாத் கர். பாய் பாய் சேவ் மீ பாய். பண்டி பயப்படாத, நான் இருக்கேன் பாய். சுனா, இவனை போடுறதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். அவன் ஒன்றும் பண்ணாத ப்ளீஸ். மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆனா பிளைண்டா இறங்கிடுவேன். ஃபினிஷ். ஏய், என்னை பத்தி உனக்கு ஃபுல்லா தெரியாது, சாம்பல் ஆயிடுவ. டேய் டம்மி பீஸ், பயம்னா என்னன்னு தெரியாத பிளட் குரூப் தான் இது. ஏய், அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு வெட்டி கூறு போட்டுருவேன். மறுபடியும் சொல். வெட்டி கூறு போட்டுருவேன். சத்தமா சொல். வெட்டி கூறு போட்டுருவேன். பெஸ்ட் ஆஃப் லக். பண்டி, பேக் அப். பண்டி. அஜய் வராண்டி. என்ன மறுபடியும் சாரி சொல்ல வந்திருக்கியா? குட் பை சொல்ல வந்தேன். உன் பாஷையில சொல்லணும்னா பசங்க 2 டைப் இருப்பாங்க. டைப் 1 பார்த்தோமா பிடிச்சதா சொன்னோமா அவ்வளவுதான். டைப் 2 இவங்களுக்கு சொல்றதுக்கே பாதி லைஃப் போயிடும். ஒத்துக்கலன்னா அவங்க பின்னாடி போய் ஒத்துக்க வைக்க மீதி லைஃப் போயிடும். நான் டைப் 1, நமக்கு ஒத்து வராது. உன்னை இந்த நிமிஷத்துல இருந்து என் மைண்ட்ல இருந்து டெலிட் பண்ணிடுறேன். நீ கூட என்ன டெலிட் பண்ணிடு. ஓகே, பாய். வந்து அன்னைக்கு கிடைச்ச பாட்டில் உடைச்சிட்டீங்களே. ஸ்ட்ரெயிட்டா போனா சில விஷயம் நடக்காது, ரிவர்ஸ்ல போகணும். இப்போ கதை ஸ்டார்ட் ஆகும், உன் பாட்டி ஜோசியம் நிஜமாகும். கண்ணதாசன் சொன்னது கூட பாயிண்ட் தாண்டா. பண்டிய நான் தம்பி மாதிரி வளர்க்கல, என் புள்ள மாதிரி வளர்த்தேன். பிகாஸ் ஆஃப் த ஏஜ் கேப். தம்பிய கொன்னவன் எப்படி இருப்பான்? பாக்குறதுக்கு இங்கிலீஷ் பட ஹீரோ மாதிரி இருக்கான் பாய். அவனுக்கு பயனா என்னன்னு தெரியல. நம்மள அடிக்கிறதுக்கு யாருமே இல்லையானே அடிக்கடி சொல்லுவீங்களே பாய். இப்போ ஒருத்தன் வந்துட்டான் பாய். தம்பிய பத்திரமா பாத்துக்கோங்கடான்னு சொன்னா அதை விட்டுட்டு அவனை ஹீரோன்னு புகழ்ந்து தள்ளுறீங்க. ஜுனியாத் பாய், அவன் தேடி தேடி என் வீக் பாயிண்ட்ல கை வச்சுட்டான். நாமளும் அவனை போடுறதுக்கு முன்னாடி அவன் வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு. சங்கர் அண்ணன் இறந்து போய் இத்தனை வருஷம் ஆச்சுங்கிறத நம்மளால நம்ப முடியல. அவர் கண்ட கனவை நிறைவேற்றுறது தான் நம்ம லட்சியம். இந்த வாழ்க்கை, இந்த மினிஸ்டர் பதவி எல்லாம் அந்த தெய்வம் எனக்கு போட்ட பிச்சை. கடைசி மூச்சு வரைக்கும் மக்களுக்காகவே வாழ்ந்தவர் சங்கரன் இப்படி விட்டுட்டு போயிட்டாரு. அவர் எப்பவுமே நம்ம இதயத்துல இருப்பார். அவர் நமக்கு வழிகாட்டி மட்டும் இல்ல, தெய்வம். தெய்வத்துக்கு மரணம் இல்ல. எங்கள் அண்ணன் சங்கர், நமது அண்ணன் சங்கர், எங்கள் அண்ணன் சங்கர். டாக்டர், டாக்டர், இத்தனை வருஷம் கழிச்சு உங்க அப்பா கோமால இருந்து வெளியே வந்திருக்காரு. இட்ஸ் a miracle. பிரெயின்ல ஒரு பகுதி பலமா பாதிக்கப்பட்டதுனால அவர் கோமால போயிட்டாரு. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களோ அவ்வளவு ஃபாஸ்டா ரெக்கவர் ஆக சான்ஸ் இருக்கு. மன அழுத்தமோ அதிர்ச்சியோ ஏற்பட்டா திரும்பவும் கோமாவுக்கே போயிடலாம். அது அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும். அவரை வேதனைப்படுத்துற விஷயமோ பாதிக்கிற விஷயமோ அவருக்கு தெரியக்கூடாது. இது வரமா சாபமானு தெரியல. டாக்டர் சொன்ன மாதிரி நாம எப்படி அவருக்கு எதுவும் தெரியாம வச்சுக்கிறது? உங்க அப்பாவுக்கு மக்கள்னா உயிர், அவங்களுக்கும் உங்க அப்பான்னா உயிர். அவருக்கு அப்புறம் இந்த மக்களை நீ தான் பாத்துக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. இப்ப அந்த ஜனங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியல. நீ அவர் மாதிரி ஆகணுங்கிற ஆசையும் நிறைவேறல. எல்லாத்துக்கும் மேல
உங்க சித்தப்பாவும் உயிரோட இல்ல. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா உங்க அப்பா தாங்குவாரா? நம்ம எல்லாரையும் பார்க்கணுன்ற வெறி தான் அப்பாவை கோமால இருந்து வெளியே வர வச்சிருக்கு. அதே வெறியோட நாமளும் அவரை காப்பாற்றணும். தயவு செஞ்சு நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. எஸ், இந்த வீட்டு ஓனரை போட்டு தள்ளி இந்த வீட்டை சோகா பண்ணது நான் தான். கிரைம் அண்ட் ஐஸ்கிரீம் ரெண்டு எனக்கு ஒன்று தான். நக்கி தூக்கி எறிஞ்சிருவேன். ஐஸ்கிரீம் தின்னா குச்சியாவது மிஞ்சும், நான் கிரைம் பண்ணா அந்த குச்சி கூட மிஞ்சாது. நோபடி கேன் ஸ்கிராச் மீ. கட் 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 கட். ஐயோ, எத்தனை தடவை சொல்றதியா? புத்தி இருக்கா உனக்கு? நோபடி கேன் ஸ்கிராச் மீ இல்ல, கேட்ச் மீ. அப்படினா பிடிக்கிறது, ஸ்கிராச் மீனா சொறியறது. ஒய்யால சாவடிக்கிற. லெங்த் ஒன்று தானே, டப்பிங்ல கரெக்டா சொல்லிடுறேன். இதுக்கு என்ன தரைய உதைக்கிற? என்னடா எனக்கு ஐடியா கொடுக்குற குள்ள கட்டு. டைரக்டர் நெகட்டிவ் ரோல் வேணும், நெகட்டிவ் ரோல் வேணும் கேட்டல கொடுத்தா மொத்த நெகட்டிவ் நீயே திங்கற. இதோட 30வது டேக். பஞ்சில உட்கார்ந்து தின்னு தின்னு வயிறு வளர்த்தா பத்தாது, கொஞ்சம் மூளையை வளர்க்க தெரிஞ்சுக்கணும். என்ன ப்ரொடியூசர் சார் இந்த மாதிரி கபோதி பையெல்லாம் கொண்டு வந்து நடிகருக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க? டேய், யார பத்திர கபோதின்ற? என் வீட்ல ஷூட்டிங் பண்ணி என்ன கேவலம் பேசுறியா? பேக் அப். டேய், இங்க பேக்கப் சொல்றதுக்கு நீ யாரா? நான் தான் டைரக்டர். நான் இந்த வீட்டு ஓனர்ரா. ஆஸ்கார் லெவலுக்கு நடிச்சிட்டு இருக்கற. என்ன நீ கேவலமா பேசுற? யாரும் இங்க ஷூட்டிங் கிட்ட நிக்க கூடாது, எல்லாம் வெளிய போங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். இன்னைக்கு நாளைக்கு பண்ணா ஷூட்டிங் முடிஞ்சிடும் சார். நான் வேணா டைரக்டர் சாரி கேட்க சொல்றேன் சார். யாருக்கே வேணும் இவனோட சாரி? நான் ஷட் ஆயிட்டேன். சார், நீங்க ஹர்ட் ஆயிட்டா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். இப்போ என்ன செய்ய சொல்றீங்க? என்ன செய்யணும்னு என்ன கேக்குற? அத புரிஞ்சுக்க வேண்டியது நீதான். வேணும்னா ஒரு 10,000 ரூபாய் தரேன் சார். என்ன சார் இவனுக்கு 10,000? நீங்க எதுவும் பேசாதீங்க, போய் ஷாட் வைங்க. நான் பேசிட்டு இருக்கேன்ல. 10,000 கொடுத்தோன்னு பொத்திட்டு போறதுக்கு இங்க நடந்த என்ன சின்ன இன்சல்ட்டா? அவன் என்ன அடிக்க வரான்யா? சார், இது ரொம்ப அநியாயம் சார். டெய்லி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி காசு அடிச்சறீங்க. ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது பால் மாதிரி இருந்தீங்க, இப்போ பச்சை பாம்பு மாதிரி ஆயிட்டீங்க. என்ன பாம்புக்கு முன்ன சொல்ற? மறுபடியும் ஷட் ஆயிட்டேன். ஐயோ, மறுபடியுமா? சாரி சார், ஒரு 25,000 ரூபாய் வாங்கிக்கோங்க சார். சரி, உன் மூஞ்சிக்கு 50,000 கொடுத்துறேன். 50,000 மறுபடியும் பேசக்கூடாது. பட் ஒன் கண்டிஷன். மறுபடியும் கண்டிஷனா? உங்க ஹீரோ பக்கத்துல எனக்கு சேர் போடணும். அவருக்கு போற சோறையை எனக்கும் போடணும். ஷூட்டிங்ல ஏதாவது டயலாக் விட்டேன்னா டப்பிங்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஷூட்டிங், இல்லாட்டி போனா அவ்வளவுதான். பாத்தீங்களா தம்பி, இது அவன் கேரக்டர். உங்க மாமா இந்த வீட்டை ரங்கசாமின்னு ஒரு பெரியவருக்கு வித்தாரு. இவன் அவருக்கு தூரத்து சொந்தம். விருந்தாளியா வந்தவன் பொண்ணை கரெக்ட் பண்ணி வீட்டோட மாப்பிள்ளை ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவங்கள ஒரு சின்ன வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இந்த வீட்டை ஷூட்டிங்க்கு விட்டு பொழப்பு நடத்துறான். இதுல நடிப்பு பைத்தியம் வேற. போறம்போக்கு. இவனுக்கு யாராவது ஒருத்தன் ஆப்பு வைக்கணும். யாரோ இதுக்கு நம்மளே வைப்போம். என்னடா பிரகாஷ், என்ன இங்க வந்திருக்க? யார் இந்த புள்ள கலர் அம்சமா இருக்கானே? ஷூட்டிங்க்கு வீடு வேணும்னு கேட்டாரு, அதான் சார். வணக்கம் சார். என்ன இப்பெல்லாம் லொகேஷன் செலக்ஷன்ல ஹீரோ தானே? ஹீரோ, டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே இவர்தாங்க. அப்படியா? என்ன இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பொறுப்பு தள்ள வச்சுக்கிட்டா? படத்தோட கதை என்ன? நம்ம பழைய எம்எல்ஏ சங்கரையா தெரியுமில்ல? ஆமா. அவரோட வாழ்க்கை சரித்திரம். சங்கரையான்றது இந்த வீட்டோட பழைய ஓனர் இல்ல? ஆமா சார், அதுக்கு தான் இங்க எடுக்கலாம்னு வந்தோம். அவர் கதை இங்க எடுக்காத பின்னாடி மியூசியத்துல எடுக்கிறது. எப்படியும் இங்க தான் எடுக்கணும். வேற ஆப்ஷன் இல்ல உனக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு. சார், பேமெண்ட் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா? முதல்ல வாயா சொல்றேன். ஆரம்பத்துல பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்தவன் பேமெண்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருப்பான். என்னையா பிளாட்ஃபார்ம் பேமெண்ட் என்ன டைமிங் சார் உங்களுக்கு? பிரகாஷ் இவரா டிஆரா? அன்பிலீவபிள். இதுக்கு இப்படி எல்லாம் ஷாக் ஆனா என்ன அர்த்தம்டா? இந்த மாதிரி லட்சக்கணக்கில் இருக்க என்ன போய் சொல்லியா தம்பிட்ட? சொன்னாரு சார், நீங்க ஒரு நடிப்பு சுரங்கன்னு. அப்ப சொல்ல மாட்டீங்களா? எதை சார்? இந்த நடிப்பு சுரங்கத்தை. ஐயோ சாமி, சும்மா சாதாரண ஆள் இல்லைங்க இவரு. இவரை மொத்தமா சொல்றதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். ஓ ஆர்வம் இந்த பத்மஸ்ரீக்கு பிடிச்சிருக்கு. பத்மஸ்ரீயா? அப்படின்னா அதுக்குள்ள எவனும் கொடுக்கல, நானே போட்டுக்கிட்டேன். ஸ்கிரீன் நேம் பத்மஸ்ரீ சார். எல்லாரும் வெக்கப்படுற மாதிரி உங்களை நடிக்க வச்சு உங்க ஸ்கிரீன் நேம் நிஜ பேரா மாத்தி காட்டுறேன் பாருங்க. தேங்க்ஸ்யா. வீட்டை மட்டும் ஜாக்கிரதையா பாத்துங்க. என் வீடு மாதிரி பாத்துக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், என் வீடு மாதிரி பாத்துங்க. மறுபடியும் அடிச்சாரு. என்ன கவுண்டர் சார்? சார், உங்கள இருக்க இந்த காமெடி சைடையும் சொரண்டிடுவா? சொரண்டியா? அதான் அந்த சுரங்கத்துக்கு வேணும். எல்லா சைடுல இருந்து சுரண்டிக்க. ஊன்னு சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் உருவிடுவேன். அப்புறம் சொரண்டதுக்கு எதுவும் இருக்காது, மொத்தத்தையும் புரிஞ்சிருவேன். நடிப்பு தானே இந்த டைமிங் கூட சார்.